Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் பேசிக் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஆப்பரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னோட ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதில் நான் மேனிப்புலேட் பண்ண போகிற ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் ஆப்பரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எப்படி கெட் பண்ணோம்? ப்ரீவியஸ்லேயே நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸில் அதை யூஸ் பண்ணிட்டோம். சின்ஸ் இந்த டாபிக் எடுக்கிறதுனால நான் அதை ஃபஸ்ட்டு பேசிக் ஆப்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். I mean semicolon. I'm just executing this code. So I can see here 16, which means here 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா 16. ஸோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்னா கேரக்டர் அட் பர்டிகுலர் பொசிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது ப்ளஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த இது. ஸோ கேரக்டர் அட் அந்த இண்டெக்ஸ் பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எதுவும் அப்பியர் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 5th பொசிஷனில் எனக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் எனக்கு அது தெரியல. ஸோ 0, 1, 2, 3, 4 அண்ட் 5. 5th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கிவிங் ஹியர் இங்கே வந்து நான் 4ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஜீன்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ எக்ஸிக்யூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீன்றது. ஸோ அப்போ கேரக்டர் அட் 4th பொசிஷன் இஸ் ஜி. ஸோ அதுதான் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் சாரி இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஆஃப்ல நம்ம எந்த பொசிஷனில் இருக்கிற நம்ம கொடுக்கலாம். பொசிஷனில் இருக்குன்ற அந்த பொசிஷன் நம்பரையும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் ஸ்ட்ரிங்காகவும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் இ. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இ இஸ் இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் பி இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இ இருக்குது. சப்போஸ் நான் இங்கே கேபிட்டல் இ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 6ன்னு ரிட்டன் ஆகுது. ஏன் எனக்கு இ இங்கே அக்கர் ஆகுது, பட் ஏன் எனக்கு 6ன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால கேபிட்டல் இனா கேபிட்டல் இ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பொசிஷன் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதனால தான் 6th பொசிஷன். ஸ்பேஸ் ஆல்ரெடி 5th பொசிஷன் பாஸும். ஸோ 6th பொசிஷனில் எனக்கு 6 இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு நான் இங்கே ஸ்மால் இ கொடுத்துக்கிறேன். ஸ்மால் இ கொடுத்தா எனக்கு வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற இ தான், இயோட பொசிஷன் தான் எனக்கு வருது. சப்போஸ் எனக்கு இந்த செகண்டாக அக்கராகிற இயோட பொசிஷன் வரணும் அப்படின்னா ஸோ இந்த இண்டெக்ஸ் +1 பண்ணால் எனக்கு அடுத்த அக்கரன்ஸ் இ எங்கே இருக்கோ அது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் திஸ் இந்த பொசிஷன். ஏன்னா 1ன்னு ரிட்டர்ன் ஆகுது இல்லைங்களா இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 1ன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ எனக்கு இது பண்ணாமல் எனக்கு அடுத்த பொசிஷன் வரணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். கெயின் எஸ்டிஆர் டாட். ஸோ இங்கே பாருங்கள் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது இண்டெக்ஸ் ஆஃப். என்ன கேரக்டர் நம்ம கொடுக்குறோம் அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஃப்ரம் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல 1ன்னு. ஸோ அதை நம்ம கொடுக்க போகிறோம். இதோட அவுட்புட் தான் எனக்கு 1. ஸோ அதை கொடுத்துட்டு எனக்கு அடுத்த அக்கரன்ஸ்லேருந்து வரணும் எனக்கு. ஸோ அதனால இண்டெக்ஸ் ஆஃப் கேரக்டர். என்ன கேரக்டர் எனக்கு வரணும் நான் செக் பண்ணணும் இ. அடுத்து ஃப்ரம் இண்டெக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஃப்ரம் இண்டெக்ஸில் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொசிஷன்லேருந்துட்டு +1, அதாவது அடுத்த அக்கரன்ஸ் எனக்கு வரணும். அதனால +1. ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்ன கிடைக்கணும், இந்த இயோட வேல்யூ கிடைக்கணும். இந்த இயோட பொசிஷன் என்ன இருக்குது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எனக்கு 11ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், செகண்ட் அக்கரன்ஸ், தேர்ட் அக்கரன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வேல்யூஸ் ப்ளஸ் 1 அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த அக்கரன்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப்ல இன்னொன்று நான் கொடுத்துட்றேன். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சீன் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இன்னொரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. எதனால் -1னா அந்த நம்ம சர்ச் பண்ணுற கேரக்டரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இல்லை அப்படின்னா நமக்கு என்னன்னு பிரிண்ட் ஆகும், -1ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒரு எலமெண்ட் நம்ம இன்ஸ்பெக்ட் கொடுத்து வெப்சைட்டில் ஒரு எலமெண்ட் நம்ம சர்ச் பண்ணுறோம். அப்போ நம்ம அது இருக்கா இல்லையா த்ரூ அவுட் நம்ம எல்லா ஃபைலையும் சர்ச் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த லைன் இந்த மாதிரி இருக்கிற இண்டெக்ஸ் ஆஃபில் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது கொடுத்தோன்னா நம்ம அதுக்கு -1 ரிட்டர்ன் ஆச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு லேபிளோ இல்லை ஐடியோ இல்லைன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எது கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலும் சரி கேரக்டராக கொடுத்தாலும் இட் வில் ரிட்டர்ன் -1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட். டாட் ஈக்குவல்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஈக்குவல்ஸ். ஸோ நான் இப்போ 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி அது ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். ஓகே. ஸோ str of 1 அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்துக்கணும். str1 is equal to welcomeனு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கும் நமக்கே தெரியுது ஈக்குவல் இல்லை. அப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், ஃபால்ஸுன்றது ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஈக்குவல்ஸ் மெத்தட் வில் ரிட்டர்ன் இங்கே பார்த்தா தெரியும் பூலியன். இதர் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன். ஸோ இப்போ இங்கே நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஃபால்ஸ். ஸோ அது வருதான்றது செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்றது அக்கர் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் வந்துட்டு அதில் இருக்கிற சேம் ஸ்ட்ரிங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சேம் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து irrespective ஆஃப் கேஸ் சென்சிட்டிவ் ஐ நீட் டு செக் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் செக் பண்ணாமல் எனக்கு ஸ்ட்ரிங் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் டாட் ஈக்குவல். கேன் யூ சி தட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கேஸ் சென்சிட்டிவை இக்னோர் பண்ணிட்டு நமக்கு ஸ்ட்ரிங்கை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்மால் பி கொடுத்துருக்கேன். ஈவன் தென் இட் இஸ் ரிட்டர்னிங் ட்ரூ ஃபார் மீ. ஸோ இது வந்துட்டு ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். சப்ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பிகினிங் இண்டெக்ஸ் கொடுக்கறது, பிகின் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து எண்ட் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகின் இண்டெக்ஸ் செகண்ட் பொசிஷன் கொடுக்குறேன். அப்புறம் வந்துட்டு எண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு செகண்ட் பொசிஷன்லேருந்து 4th பொசிஷனில் இருக்கிற டேட்டா வரைக்கும் எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அவுட்புட் எனக்கு என்னென்னு வரணும்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 IN. ஏன்னா இந்த இடத்துல 4th பொசிஷனில் இருக்கிற வேல்யூ அது கெட் பண்ணாது. பிஃபோர் 4 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால் IN செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன் மட்டும் IN மட்டும் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ING வரணும்னா எனக்கு 5ன்னு கொடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ING. ஸோ இது வந்து சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ட்ரிம். சப்போஸ் இங்கே நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கில் நான் இந்த வேர்டுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு நேம் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு தான்
இந்த trim மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டாட் trim. ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் இதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிடுச்சு. பட் இன்பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸை இக்னோர் பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா ட்ரிம் வில் ஒர்க் ஒன்லி ஆன் பிஃபோர் ஸ்பேஸ் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேஸ். ஸோ பிஃபோர் நம்மளோட ஸ்ட்ரிங்க்கு முன்னாடி ஸ்பேஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி ஆஃப்டர் ஏதாவது ஆஃப்டர் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடும். பட் இன்பிட்வீனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணாது. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ இன்பிட்வீனில் இருக்கிற ஸ்பேஸையும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரீப்ளேஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து ட்ரிம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டாட் ரீப்ளேஸ் டாட் ரீப்ளேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கேரக்டர் நியூ கேரக்டர். ஸோ எனக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகணும்னா எனக்கு ஸ்பேஸ் தான் ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ் எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வித்தவுட் ஸ்பேஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா பீயிங் ஸ்பேஸ் இன்ஜினியர்டு இருந்துச்சு ஆல்ரெடி. இப்போது பீயிங் இன்ஜினியர்னு டேரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எந்த மாதிரிலாம் சில ஃபார்மேட்ஸ்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மேட்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலராக எந்த ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதுக்கெலாம் நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு டேட் கொடுக்குறேன் 01.01.2000. ஸோ இதில் எனக்கு டாட் வேண்டாம், எனக்கு இன்ஸ்டட் எனக்கு வந்துட்டு ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங் ஒன்னு மாற்றிக்கிறேன். ஸ்ட்ரிங் 1 டாட் ரீப்ளேஸ். ஸோ டாட் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் வித் ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பாருங்கள், எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து 0101.2000 இருந்தது, எனக்கு 01/01/2000 மாறிடுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் மெத்தட் இஸ் ஸ்பிளிட் மெத்தட். ஸோ ஸ்பிளிட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் மெத்தடில் நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். ஸோ பீயிங் இன்ஜினியர்ட். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் str1 is equal to str dot split ஸோ எது irrespective ஆஃப் ஸ்பேஸ் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நம்ம ஒரு இது வச்சு செக் பண்ணிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு அண்டர்ஸ்கோர் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் சொல்லுது, என்னென்னா சேஞ்ச் டைப் ஆஃப் str1 to string array. ஸோ என்ன ரீசன்னா இங்கே நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணிக்குது, இதில் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் கிடைக்கும், ரெண்டு ஸ்ட்ரிங்கு கிடைக்கும். ஒன்று பீயிங், அதுக்கப்புறம் இன்ஜினியர். ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி str1ல் பீயிங் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணுற வேர்டு இன்ஜினியர்டு எங்கே நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதுலேயே ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ அரேவாக க்ரியேட் பண்ணிட்டேன்னா எனக்கு எத்தனை ஸ்ட்ரிங் இருந்தாலும்
எத்தனை ஐ மீன் ஸ்ட்ரிங் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஐ ஹவ் கிவன் ஹியர் அதுக்கு ரெஸ்பெக்டிவாக ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு அந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அந்த அரேயை பிரிண்ட் பண்ணால் எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 0th பொசிஷனில் எனக்கு என்ன இருக்கணும், பீயிங் இருக்கணும். அண்ட் தென் ஃபஸ்ட் பொசிஷனில் எனக்கு 1ன்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். println str of 0, str1 of 0. Okay, so I'm executing it. ஸோ பாருங்கள், பீயிங் அதே மாதிரி 1 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்ஜினியர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகணும்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபர் லூப் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃபார் int I is equal to 0, I is less than str1 dot length and the full length இந்த ஃபுல் இதுவும் கம்ப்ளீட் அரேவும் எனக்கு இதாகணும். ஸோ செமிகோலன் I ++. Instead of 1 I should give I. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், length மட்டுமா. ஸோ ஐ எம் கெட்டிங் பீயிங் இன்ஜினியர். ஸோ இன்னும் ஃபர்தராக என்ன கொடுத்துருந்தாலும் ஸோ என்ன ஸ்ட்ரிங் நான் கொடுத்தாலும் எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணிவிடும். அவுட்புட்டில் எனக்கு தனித்தனி அரேயில் தனித்தனி எலிமெண்ட்டில் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேசிக் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். தேங்க்யூ.